ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 5வது பாடம் பார்த்தீங்கன்னா தகவல் செயலாக்கம் பயிற்சி 5.1ல் 9வதும் 10வது கொஷினுக்கு இதில் ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், 9வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க, கீழே கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்களை பின்பற்றி செயல்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. 5 பாயிண்ட் கொடுத்துக்கிறாங்க. அதை வச்சு நம்ம இதுக்கு ஆன்சர் எழுதணும். பாருங்கள், இது ஒரு படம் கொடுத்துருப்பாங்க. இதில் தான் இது பின்பற்றி நம்ம இதில் ஆன்சராக எழுதணும். அப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, 3 உருவங்களாலும் அடைப்படும் இடத்தில் 10 எழுதுக. 3 உருவம் என்னது, வட்டம் கொடுத்துக்கிறாங்க, முக்கோணம் கொடுத்துக்கிறாங்க, சதுரம். அப்போ 3 படமே சந்திக்கிற பாயிண்டில் நம்ம 10 எழுதணும். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல வட்டம் வருது, முக்கோணமும் வருது, சதுரம் பாயிண்ட்டும் வருது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10ன்னு வரும். அப்போ இங்கே 10ன்னு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது பாயிண்ட் பாருங்கள், சதுரம் மற்றும் வட்டத்தால் மட்டுமே அடைப்படும் இடத்தில் 5 எழுதுக. சதுரமும் வட்டம் சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இது சதுரம், இது வட்டம். அப்போ இது ரெண்டாத்தில் மட்டும் அடைப்படுறதுனால இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க, 5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல 5ன்னு வரும். அதுக்கப்புறம் 3வது பாயிண்ட் பாருங்கள், முக்கோணம் மற்றும் வட்டத்தால் மட்டுமே அடைப்படும் இடத்தில் 7 எழுதுக. இது முக்கோணம், இது வட்டம், இது ரெண்டாத்தில் அடைப்படுற எண்ணை 7 எழுதுங்கன்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல வரும் 7. அதுக்கப்புறம் 4வது பாயிண்ட் பாருங்கள், சதுரம் மற்றும் முக்கோணத்தால் மட்டுமே அடைப்படும் இடத்தில் 2 எழுதுக. இது ஒரு சதுரம், இது முக்கோணம், இது ரெண்டாத்தில் அடைப்படுறதுனால இங்கே 2 எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது முக்கோணம், இது சதுரம்னா இந்த இடத்துல 2 வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், 5வது கொஷின், சதுரம், வட்டம் மற்றும் முக்கோணத்தில் மற்றும் அமையுமாறு முறையே 12, 14, 8 ஆகிய எண்களை எழுதுக. பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே சதுரம் கொடுத்துக்கிறாங்களே, அப்போது சதுரம் 12, வட்டம் 14, முக்கோணம் 8ன்னு எழுதணும். அப்போ சதுரம் என்னது 12. அப்போது இங்கே 12. அதுக்கப்புறம் வட்டம் இது 14. அதுக்கப்புறம் முக்கோணம் 8ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே 8. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இது அறிவுறுத்தல்கள், இதை வச்சு நம்ம இங்கே நம்பர்ஸ் எழுதிடணும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பாருங்கள், 10வது கொஷின் என்ன கொடுத்துக்கிறாங்க, கீழே கொடுக்கப்பட்ட தகவல்களை நிறைவு செய்க. அப்போது கீழே கொடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது பாருங்கள், விண்ணப்பதாரின் இஎம்ஐஎஸ் எண். இப்போ நீங்கள் ஸ்கூலில் படித்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு நம்பர் இருக்கும், இஎம்ஐஎஸ்ன்னு. அந்த நம்பர் இதில் எழுதணும். அப்போ பாருங்கள், நான் எழுதுகிறேன், நீங்கள் வேணுன்னா உங்கள் நம்பரே எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது இருந்ததுன்னா எந்த நம்பர் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படியே. ஆனால் விண்ணப்பதாரின்னா இப்போ நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கூலில் ஒரு இஎம்ஐஎஸ் நம்பர் இருக்கும், அதை எடுத்து நீங்கள் எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது நம்பர் நீங்கள் எழுதிக்கோங்க. 5038058016 கரெக்டாக இது 16 நம்பர் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், இது இப்போ இஎம்எஸ் நம்பர், இப்போ இதுலேருந்து 6 கேள்வி கேட்டிருப்பாங்க, அதுக்கு ஆன்சர் எழுதலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், விண்ணப்பதாரின் பெயர். விண்ணப்பதாரின்னா இப்போ நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா உங்கள் பெயருன்னு சொல்கிறாங்க. அதனை அடுத்து தலைப்பொழுத்த ஒரு பெட்டியை விட்டு ஆங்கில பெரிய எழுத்துக்களில் எழுதுகவும். ஒரு தலைப்பொத்தனா உங்களுக்கு சர்நேம், உங்கள் அப்பாவோட இனிஷியல் வரோம்ல அதுக்கு முன்னாடி, அப்போது பேர் எழுதிட்டு ஒரு கட்டம் விட்டுட்டு அது இங்கிலீஷில் நீங்கள் எழுதிடலான்னு சொல்கிறாங்க. செல்வி, செல்வன் என எழுத வேண்டாம்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்க? அப்போ பேர் எழுதுங்க, உங்கள் பேர் என்னவோ அது எழுதுங்க. இப்போது ஆனால் தமிழமுது, என் பேர் தமிழமுதுன்னு எழுதிட்டீங்க. ஒரு கட்டம் விட்டுட்டு இனிஷியல் என்னவோ நான் ஏன்னு போட்டுக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இது ஆன்சர். அதுக்கப்புறம் 2வது கொஷின் பாருங்கள், வகுப்பு. வகுப்புனா இது நீங்கள் 6th தானே படிக்கிறீங்க, 6th படிக்கிறீங்கன்னா 6ன்னு போட்டுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பிறந்த தேதி, பிறந்த தேதியில் பார்த்தீங்கன்னா தேதி வரும், மாதம் வரும், ஆண்டு வரும். அப்போது உங்கள் டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கோங்க. அப்போ டேட் ஆஃப் பர்த் 30, தேதி நான் பிறந்த மாதம் பார்த்தீங்கன்னா 4 ஏப்ரல், அதனால 04ன்னு போடணும். அதுக்கப்புறம் எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆண்டுனா அதுதான் வருஷம் 2007.
அதுக்கப்புறம் பாருங்கள் 3வது கொஷின் என்ன கேட்டுக்கிறாங்க, தந்தையின் பெயர். உங்கள் அப்பா பேர் எழுதணும். அதே மாதிரி நடுவில் ஒரு கட்டம் விட்டு இன்ஷியல் போடணும். அதான் சொல்லியிருக்காங்க. அதனை அடுத்து தலைப்பொழுத்த ஒரு பெட்டியை விட்டு ஆங்கில பெரிய எழுத்துக்களில் எழுதும். திரு என எழுத வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்போது அப்பா பேர் என்னவோ அது எழுதிக்காங்க. நான் வந்து அன்பழகனின்னு எழுதுகிறேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டம் விட்டு அவங்க ஒரு இனிஷியலு. அதுக்கப்புறம் பாருங்கள் 4 தாயின் பெயர். தாயின் பெயர்னால் உங்கள் அம்மா பேர் திருமதி என எழுத வேணாம். அதே மாதிரி ஒரு கட்டம் விட்டு இனிஷியல் போடணும். அப்பாவுக்கு என்ன வருதோ அதே தான் இது. அப்பானா உங்களுக்கு என்ன வருதோ அதே தான். ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட்னா அவங்க ஹஸ்பண்ட் பேர் இனிஷியல் தான் இதில் வரும். அதனால் உங்களுக்கு ஏன் இனிஷியல்னால் அம்மாவுக்கு கூட அதே தான் இருக்கும். அதனால் உங்கள் அம்மா பேர் என்ன, அம்மா பேர் எழுதணும் தமிழினி. அப்போது ஒன்று விட்டுட்டு ஏ தானே உங்களுக்கும் இன்ஷியல், அதனால் உங்கள் அம்மாவுக்கும் ஏ தான் வரும். அவள் தான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் 5வது கொஷின் பாருங்கள், பாலினம் டிக் இடுக. டிக்னால் இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா ஆணில் டிக் பண்ணுங்கள், நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா பெண்ணில் டிக் பண்ணுங்கள். அப்போது நான் பெண்ணு, அதனால் பெண்ணில் டிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், விண்ணப்பதாரின் இருப்பிடம் டிக் செய்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, கிராமமா நகரமா? நீங்கள் நகரத்தில் இருந்தீங்கன்னா நகரம் டிக் செய்யுங்க, நீங்கள் கிராமத்தில் இருந்தீங்கன்னா கிராமமும் டிக் செய்யுங்க. நான் கிராமம் செஞ்சுருக்கேன். நீங்கள் நகரத்தில் இருந்தீங்கன்னா கிராமம் டிக் பண்ணாதீங்க, நகரம் டிக் அதே நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா ஆணில் டிக் பண்ணுங்கள், பெண்ணில் டிக் பண்ணாதீங்க. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்.